இன்னைக்கு நாம் பார்க்க போகிற கதை ரெயின்போ தீவில் காணாமல் போன புதையல். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு உற்சாகமாக இருக்கும். வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். ஒரு கடற்கரை ஓரத்தில் இருக்க சின்ன கிராமத்தில் 4 நண்பர்கள் விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க பேர் ராகுல், ஜெனி, மீரா மற்றும் விஜய். அவங்களோட விடுமுறை நாட்களை கடற்கரையில் வந்து விளையாடி கழிச்சாங்க. 4 பேரும் நிறைய கதை சொல்லிக்கிட்டோம், பெரிய பெரிய சாகசங்களுக்கு போகிற மாதிரியும் பேசி விளையாடினாங்க. ஒரு நாள் எல்லாரும் மீராவோட பாட்டி வீட்டு அலமாரியை ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அங்கே பழைய தூசி படிஞ்ச ஒரு பொட்டியை கண்டுபிடிச்சாங்க. அதை ரொம்ப ஆர்வத்தோடு திறந்தாங்க. அதில் நிறைய கலர்ஃபுல்லான மேப்ஸை பார்த்தாங்க. இது ஒரு புதையல் மேப் மாதிரி இருக்கு அப்படின்னு ராகுல் சத்தம் போட்டான். அந்த மேப்பில் ஒரு அற்புதமான தீவு வரைஞ்சிருந்தது. அந்த தீவு பருவ காலங்கள் மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட வண்ணங்களையும் மாற்றிக்கிற தீவா இருந்துச்சு. அந்த தீவுக்கு மேலே ஒரு வானவில் எப்பவும் மினுங்கிக்கிட்டு இருந்துச்சு. கள்ளம் கப்படம் இல்லாத குணம் இருக்கவங்களால மட்டும்தான் அந்த தீவில் இருக்க புதையலை அடைய முடியும்னு அந்த மேப்பில் ஒரு பழைய கதை எழுந்து இருந்தது. அந்த புதையலை கண்டுபிடிக்கணும்னு 4 நண்பர்களும் ஆர்வமாக இருந்தாங்க. தங்களுக்கு தேவையான பொருட்களை தயார் பண்ணிக்கிட்டாங்க. கயிறு, விளக்குகள், உணவுகள் மற்றும் திசை காட்டும் கருவி. மீராவோட அப்பா கிட்ட இருந்து ஒரு குட்டி கப்பலை வாங்கிக்கிட்டு தீவுக்கு போக தயாரானாங்க. கடலில் அந்த தீவை தேடி பயணம் பண்ணாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த தீவையும் கண்டுபிடிச்சாங்க. தீவுக்கு பக்கத்தில் வந்த உடனே எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா கடற்கரை முழுசும் பல வண்ணங்களால் மின்னிக்கிட்டு இருந்துச்சு. தீவோட கரைக்கு வந்த உடனே எல்லாரும் அவங்களையே மறந்து தீவை வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மரங்கள்லாம் பச்சை நிறத்தில் இல்லாமல் இளஞ்சிவப்பு நிறத்தில் இருந்துச்சு. பச்சை தாவரங்கள்லாம் ஊதா நிறத்தில் இருந்துச்சு. தாமரைகள் ஒன்றும் ஒரு நிறத்தில் இருந்துச்சு. காற்றுல நல்ல மனம் வீசுச்சு. பறவைகள் எல்லாம் அங்கே இங்கன்னு பறந்துக்கிட்டு இருந்துச்சு. நண்பர்கள் எல்லாரும் மேப்பை பார்த்து தீவுக்கு உள்ள பயணம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அங்கே அவங்க பல புதிர்களை சந்திச்சாங்க. அதனால அவங்களோட நட்பு அறிவும் சோதிக்கப்பட்டுச்சு. முதல்ல ஒரு பெரிய ஆற்றை கடக்க வேண்டி இருந்துச்சு. அந்த ஆறு ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அவங்க கொண்டு வந்த கயிறை வச்சு ஒரு தற்காலிக பாலத்தை கட்டி எப்படியோ அந்த ஆற்றை கடந்துட்டாங்க. அவங்க பயணம் தீவில் தொடர்ந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு நீர்வீழ்ச்சியை அடைஞ்சாங்க. அந்த நீர்வீழ்ச்சி தங்க நிறத்தில் இருந்துச்சு. அதை பார்த்த ஜெனி இங்கே என்னதான் நடக்குதுன்னு பதட்டத்தோட கேட்டா. இது தீவில் நடக்கிற ஒரு மாயமான விஷயம் அப்படின்னு விஜய் பரபரப்பாக சொல்லிக்கிட்டு இருந்தான். நாம் புதையலை நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். நாம் இப்போ ஒன்றா செயல்படணும்னு அவன் சொன்னான். அவங்க பதட்டத்தை குறைக்கணும்னு 4 பேரும் அவங்களுக்கு தெரிஞ்ச பாட்டை சந்தோஷமாக பாடுறாங்க. அவங்க பாட்டால் தீவில் இருக்க தாவரங்கள், நீர்வீழ்ச்சிகள், மரங்கள் எல்லாம் வண்ணம் மாறிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு பெரிய மின்னல் திடீர்னு மின்னுச்சு. அந்த மின்னல் போன உடனே பார்த்தா நீர்வீழ்ச்சிக்கு பின்னால ஒரு சுரங்கம் தெரிஞ்சிச்சு. இதை பார்த்த நண்பர்களோட இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்குள்ள மெதுவாக 4 பேரும் போகிறாங்க. அங்கே நிறையா தங்கமும் வைரமும் இருக்க பெட்டிகளை பார்க்குறாங்க. அந்த பெட்டிகளுக்கு பக்கத்துலேயே ஒரு தங்க நிறத்தில் மின்னுற திசை காட்டி காம்பஸ் இருந்துச்சு. அதுக்குள்ளே இருக்க கம்பி சுழல ஆரம்பிச்சிச்சு. அப்போ அந்த சுரங்கத்திலிருந்து ஒரு மெல்லிய குரல் கேட்டுச்சு. நீங்கள் 4 பேரும் இந்த பொக்கிஷத்தை எடுக்க தகுதியானவங்கன்னு அந்த குரல் சொல்லுச்சு. அது எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு ராகுல் கேட்டான். அதுக்கு அந்த குரல், நீங்கள் இந்த புதையலை எடுக்க வரும் மொழியில் 4 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே உதவியாக இருந்தீங்க. எந்த இடத்துலையும் உங்கள் நட்பை நீங்கள் விட்டு கொடுக்கவே இல்லை. யாரும் யாருக்கும் துரோகம் செய்யணும்னு நினைக்கவே இல்லை. இதனால தான் நீங்கள் தகுதியானவர்கள்னு சொல்கிறேன் அப்படின்னு அந்த குரல் சொல்லிச்சு. இதை கேட்ட 4 நண்பர்களும் ரொம்பவே சந்தோஷமானாங்க. அவங்களுக்கு தேவையான கொஞ்சம் நாணயங்களையும் அந்த விசேஷமான காம்பஸையும் எடுத்துக்கிட்டு தங்களோட கிராமத்துக்கு கிளம்புனாங்க. அவங்க படகுல கிளம்பும்போது அந்த விசேஷமான காம்பஸ் அவங்களுக்கு மேலும் புதிய சாகச பயணங்களை மேற்கொள்றதுக்கு வழிகாட்டுது. இப்படியே அந்த நண்பர்கள் அந்த காம்பஸோட உதவியால் உலகம் முழுசும் இருக்க புதையல்களை தேடி கிளம்பிட்டாங்க. இப்படியே இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் எந்த வகையான கதைகள் வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த கதையில் உங்களை சந்திக்கிறேன்.